சார் இப்போ ஏஐ டூலாம் வந்துருச்சுல்ல சார், நான் கோடிங் கற்றுக்குமா சார்? இப்போ ஏஐ எல்லா கூட ரைட் பண்ணிடுது இல்லை சார்? 100% வந்து கோடிங் கற்றுக்கணும். ஏஐ வந்து எல்லாமே கோடு எழுதிடுது அப்படின்னா ஏஐ எழுதுகிற கோடு ஃபஸ்ட்டு நமக்கு புரியணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஏஐ எழுதுகிற கோடை வந்து ரிவ்யூ பண்ணாமல் அவங்க ப்ரொடக்ஷன் சர்வருக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அப்போ லாஜிக்கலாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், லாஜிக்கலாக நம்மளுக்கு புரியாமல், ஸோ ஏஐ எழுதுகிற கூட பிளைண்டாக எந்த கம்பெனியுமே நம்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஏஐ கோடு கொடுத்துருச்சு அப்படியே நான் தூக்கிட்டு போய் டெப்ளாய் எல்லாம் பண்ண மாட்டேன் எந்த சர்வர்லையுமே. அதனால் ஒரு டெவலப்பருக்கு வந்து 100% அதோடைய லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும், ப்ளஸ் அவங்க ஃபுல் சின்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஃபுல் ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் ஏஐ எழுதுகிற கோடை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எதுக்காகனா ஒரு சின்ன சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு எரர் வருது அப்படின்றப்ப நான் ஏஐ கிட்ட போயிட்டு இந்த எரர் ஃபிக்ஸ் பண்ணால் எரர் ஃபிக்ஸ் பண்ணாது. ஸோ ஏஐ வில் கிவ் சஜஷன், ஆர் ஏஐ வந்து புது இஷ்யூவை க்ரியேட் பண்ணி விட்டுரும். நிறைய இடத்துல வந்து இப்போ அடிக்கடி நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏஐனால இந்த இம்பாக்ட் இருக்குது, இந்த ஏஐனால இந்த இம்பாக்ட் இருக்குன்ற மாதிரி நிறைய இடத்துல ஆல்ரெடி நியூஸ் வந்துருக்கும். மொத்த டேட்டா பேஸே கரெக்ட் பண்ணிடுச்சு லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, ஏஐ என்ன பண்ணோன்னா உங்கள் கோட் பேஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிவிடும். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து ப்ராப்பரான குட் ப்ராம்ப்டா பேட் ப்ராம்ப்டானு ஏஐக்கு தெரியாது. ஸோ ஏஐ வில் டூ பேஸ்ட் அப்பான் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ நம்மளுக்கு அந்த லாஜிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்து நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கொடுக்க போகிற கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம பண்ண முடியும். சிம்பிள் ரீசன், ஏஐ அப்படின்றது உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட், அவ்வளோதான். இட் வில் ஹெல்ப் டு ஸ்பீட் அப் யுவர் டெவலப்மெண்ட். ஆனால் ஏஐ மட்டும் நம்பி நான் கோட் எழுத மாட்டேன். அதனால தான் இப்பயும் கரண்ட்லி எல்லா கம்பெனிஸ்க்குமே ஓப்பனிங்ஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து ஏஐ யூஸ் பண்ணி டெவலப் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஐ தெரியாதவங்க நான் எடுத்துக்க மாட்டேன். பட் ஸ்டில் 100% அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கூட ஏஐ ஸ்கில்ன்றது அடிஷ்னல் ஸ்கில் தான். ஸோ ஏஐ வந்து மெயின் ஸ்கில் கிடையாது, அடிஷ்னல் ஸ்கில். அதனால் நீங்கள் கண்டிப்பாக 100% கோடிங் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லாஜிக்கல் புரியும்.